Hi friends, welcome to my channel. இப்போ இந்த மாதிரி பாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சார்ட் பேப்பர் இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்கேல். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். பாக்கெட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. ஒரு கோடு போட்டுக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 4.5. இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பாக்கெட்டு. பெரிய சைஸ்னால் வேற அளவு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட அகலத்தை அப்படியே ரெண்டாக மடிக்கலாம். முடிச்சாச்சு. இது கொஞ்சம் எக்ஸஸ் கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்லேருந்து இது வந்து இப்படியேவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நாம் வந்து கொஞ்சம் அந்த ஷேப்பாக எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து 3/4 இன்ச்சு மேலே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கும் இந்த எண்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். இந்த மார்க்கிங் இருந்து இந்த எண்டு வரைக்கும். இதை கட் பண்ணிடலாம். பாருங்க பாக்கெட் சரி எப்படி இருக்குன்னு. ஓகே, இதை வந்து இப்போ கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ண போகிறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் கட் பண்ணாமல், ஓகே, இந்த மார்க்கிங் வந்து பேக் சைடு மார்க் பண்ணணும். உங்களுக்கு தெரியணும்னு நான் மேல் சைடு மார்க் பண்ணுறேன். சுற்றியும் 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச், மேலே மட்டும் 1 இன்ச் இருக்கணும். 1 இன்ச் அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அது இந்த சைடு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து பிளாக் கலர் த்ரெட்டு போட்டும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா எல்லோ த்ரெட்டு போட்டும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, கிளாத்தை இப்போ அயன் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் பாருங்கள். வீடியோவில் இருக்கிற மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா நம்ம கிளாத்து, அதெல்லாமே மடக்கி வச்சு அயன் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து அயன் பண்ணி எடுத்தாச்சு. இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த எட்ஜ் மட்டும் கரெக்டாக வரணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எப்படியே கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராகில் தான் பாக்கெட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு எடுத்து சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுட்டு மேலேயும் ஒரு கோடு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வைக்கும்போது
அதோட இது மாறக்கூடாது இல்லையா, அதனால். அதே மாதிரி கீழேயும் ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருப்போம் அந்த பாக்கெட் எடுத்து அந்த கோடு போட்ட சென்டர் பாயிண்டில் பாக்கெட்டோட சென்டரையும் வர மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பா மாதிரி அடிக்க வேண்டியது வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேக் ஸ்டிச் போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் இப்படி அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்ஜ்லேயும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா 1 பாயிண்ட் விட்டும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு பா போட்ட மாதிரியே இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு பா போடணும். பேக் ஸ்டிச்சும் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் வரக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும்.